தோனி போல கீப்பிங் செய்ய முயன்ற ரிஷப் பண்ட் பாதி கிணறை கூட தாண்ட முடியாமல் சிரமப்பட்டார். 44வது ஓவரில் 2 முறை சொதப்பினார் ரிஷப் பண்ட். 44வது ஓவரை சாகல் வீசினார். அந்த ஓவரின் முதல் பந்தில் மொஹாலி போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றி தேடித்தந்த டர்னரை ஸ்டம்பிங் செய்ய அரிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர் 38 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். ஆனால் ரிஷப் பண்ட் ஸ்டம்பிங் வாய்ப்பை வீணடித்தார். மேலும் இந்த பந்து வைடு என்பதால் அதற்கு 1 ரன் கிடைத்தது. ஒருவேளை ஸ்டம்பிங் மூலம் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தால் இந்த 1 ரன்னையும் கட்டுப்படுத்தி இருக்கலாம். அடுத்தது அதே ஓவரின் 3வது பந்து பேட்டிங் செய்து கொண்டிருந்த கேரியின் காலில் பட்டு அருகே விழுந்தது. அதை பயன்படுத்தி ரன் ஓட முயன்றார் கேரி. ரன் அவுட் செய்ய அரிய வாய்ப்பு கிடைத்தது. ரிஷப் பண்ட் அப்போது தோனி போல ஸ்டம்பை பார்க்காமல் பந்தை எடுத்து கால்வழியை ஸ்டம்பை நோக்கி எறிந்தார். ஆனால் பந்து தவறி சென்றது. பந்தை பிடிக்க ஃபீல்டர்கள் இல்லை என்பதால் கேரி எளிதாக 1 ரன் ஓடி எடுத்தார். இதை பார்த்து கேப்டன் கோலி கையை தூக்கி காட்டி என்னப்பா பண்ற என்பது போல செய்தார். ரிஷப் பண்ட் இந்த ஓவரில் தொடர்ந்து சொதப்பிய நிலையில் மொஹாலி ரசிகர்கள் தோனி தோனி என முழக்கமிட துவங்கினர். 4வது போட்டியில் இந்தியா 358 ரன்கள் குவித்தும் தோல்வி அடைய காரணம் பல ஃபீல்டிங் சொதப்பல்கள், கேட்ச் வாய்ப்புகளில் கோட்டை விட்டது மற்றும் ரிஷப் பண்ட் தவறவிட்ட 3 வாய்ப்புகள் ஆகியவைதான். ஒருவேளை நேற்று தோனி இருந்திருந்தால் பந்து வீச்சில் இந்தியா பல வாய்ப்புகளை வீணடித்திருக்காது. அதே போல பந்து வீச்சில் குல்தீப், சாகல் இருவருக்கும் தோனி எந்த அளவு உதவியாக இருப்பார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.